எட்டு எட்டு மக்கா எடுத்துரு அடிச்சிடாதடா. ஹாய் மக்கா, இன்னைக்கு ஒரு சூப்பர் சம்பவம் கேட்டலாம். சூப்பர் சம்பவம் என்ன, ராத்திரி எங்கடா போய் கிடைக்கணும் தானே யோசிக்கிறியா? வேறு ஒன்றும் இல்லை கேட்டலாம். கொக்கராமண்டி குளத்தில் இன்னும் விலாங்கு பிடிச்சா வந்திருக்கேன். வீட்டு பக்கத்தில் உள்ள குளம் தான் கேட்டலாம். வீடியோ பாருங்க எப்படி இருக்கேன்னு. அடித்து போலிச்சின்னு மீன் பிடிச்சேன், பார்த்துக்கிடுங்க. மீனை பிடிச்ச பிறகு காட்டி தரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சரியா பார்த்து இல்லை விலாங்குக்கு பூண்டையில் பஞ்சலை மீன் பொறுத்தாக்கும் கூடியது கேட்டலாம். இதுதான் நல்லா சாப்பிடும் விலாங்கு. பார்த்தியல பஞ்சலை குளத்தில் எறிய போடுறான், எரிஞ்சு தள்ளு கிளியர் கொஞ்சம் இப்படியே தான் இருக்கும். செம்பாதியாக்கும் கேட்டலாம். பார்த்தியா இல்லையா, அங்கே ஒரு ஆள் நிற்கி, இன்னும் ஒரு ஆள் நிற்கி, இப்படி நிறைய ஆளுகளை நிற்கி கேட்டலாம். எவ்வளோ கிட்டுதுன்னு உள்ளது ஃபைனல் பார்ப்போம். அப்படியே இங்கே வர ஒரு பாட்டி மீன் பிடிச்சிட்டு இருக்கு கேட்டலாம். பார்த்தியலா சிலோப்பியா வலையில் பிடிச்சிட்டு இருக்கு. நல்லா கிட்டிச்சாங்க காட்டு இவ்வளோ பிடிச்சிருக்கணும். இனி அடுத்து என்ன வலையில் கிடக்கு. ஒரு பாம்பு கிடந்த போல இருந்துருக்கியோ, சூக்கே போல இருந்து. நேரமே போட்டியலா, இப்போ தான் போட்டியலா? அன்னை ஒரு மீன் பொறிச்சு தின்னியா? நான் கொண்டு போகிறேன். நீ அடிச்சலாம் ஒன்றும் இல்லை, அள்ளி வளர எடுத்துக்கலாம். சூண்டையெல்லாம் போட்டு வச்சுட்டு 2 மணிக்கு ஒரு ஆச்சு வீடியலாம். வீட்டில் எல்லாமே குளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்க்க மீன் எப்படி கிடக்குன்னு. மணி 12 ஆச்சு, பாதிராத்திரி. பார்ப்போம் இனி எவ்வளோ கிடக்குன்னு உள்ளதை பார்ப்போம். கிடக்குதா இல்லையான்னு பார்ப்போம் கிளியராக. சரியா, பார்த்துட்டு இங்கே இருங்க ஒரு வலை கட்டிடலாம். இது வலை இல்லையா, மாதிரி கங்கூசு போட்டு விட்டுருக்கு. இதில் இழுத்து பார்ப்போம் கிடக்கான்னு. இப்படி ஆள் அண்ணன் போட்டுருக்கு மொத்தம் கட்டிடலாம். இழுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மீன் அடிச்சிருக்குல்ல எங்கே? மீன் இருக்கு. ஆமாம், பகுதி மீனை தின்னுருக்கு. சரி, அதை போட்டு விடு. அடுத்ததை பார்ப்போம். அடுத்து என்ன இன்னும் குத்தி வச்சிருக்கு. நீ இதுலேயும் கூட பார்ப்போம். இதில் மீன் கடை கட்டிடலாம். இந்த இதில் இழு. அண்ணா இழுத்து போகுது பார்த்தீங்களா? இழு பார்ப்போம். இழு 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 பார்ப்போம். என்ன மீன்? சிலோப்பியா அடிச்சு அடிச்சு தான் இருக்கு. விராலி கட்டியலா? விலாங்கு எட்டு மக்கா எடுத்துரு. சரி விலாங்கு கேட்டலா. மக்கா மேலே தூக்கி போடு கொஞ்சம் மேலே போடு. ஐட்டம் கீழே போயிடப்படாது. சரி விலாங்கு கேட்டலா. சரி விலாங்கு 1.5 2 கிலோ மேலே இருக்குண்டா. வம்பம் இல்லை விலாங்கு. சரி விலாங்கு கேட்டலா. சரியான விலாங்கு. நீ என்ன சரியான விலாங்கு? அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. சரி விலாங்கு. சரி, நீ அடுத்ததை பார்ப்போம். மக்கா கேட்டலா 3-4 மணிக்கூர் கஷ்டப்பாடா கேட்டலா. எப்படி இருக்குன்னு பார்த்தியா இல்லை? சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. 3-4 மணிக்கூர் கரெக்டாக 7 மணி போல் போட்டோம். இப்போ மணி 11 ஆச்சு இல்லை? 11 மணி ஆச்சு. பார்த்தியா இல்லை? சரி விலாங்கு. 2 கிலோ மேலே தான் இருக்குன்னு தோணுடைய வெயிட்டு பார்த்த. ஒரு இன்னும் ஒரு 6 சூண்டை கூட கிடக்குது போல் உள்ளே போட்டு விட்டுருக்கு. அடிச்சிடாதடா. அப்போ 2வது சூண்டையும் எடுத்து பார்த்தா, 3வது சூண்டையும் எடுத்து பார்த்தா கேட்டீங்களா? அதுலேயும் இல்லை மீன். பார்த்தீங்களா, அதில் மீன் இல்லை. அதில் என்ன கொளுத்தி போட்ட மீன் மட்டும்தான் கிடக்கு. சரி, இதையும் உள்ளதுக்கு போட்டுரு. இனி அடுத்த சூண்டையை பார்ப்போம். இது 5வது சூண்டை கேட்டீங்களா? 5வது சூண்டையிலையும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும். என்ன உண்டைக்கு தெரியும், வலிச்சு எழுப்பார். இல்லை மீன் அடிச்சுட்டு போயிட்டு கேட்டீங்களா? சரி, அதுக்கு மீன் போடலாம். சரி, பின்ன அடுத்தது பார்ப்போம். இது ஆறாத்த இது கேட்டீங்களா? 6வது சூண்டையாகும் என்ன இலக்கியது. ஆனால் இதுலேயும் ஒன்றும் இல்லை, லூஸாக தானே இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை கேட்டீங்களா? இனி ஒன்று கூட உண்டு, அதையும் கூட பார்த்துருவோம். அதோட சம்பவம் இன்னத்த சம்பவம் முடிஞ்சு. இதுலேயும் மீன் அடிச்சுட்டு போயிட்டு எங்கே? ஆமாம், மீன் அடிச்சுட்டு போயிட்டு சம்பவம் சூண்டை மட்டும் தான் இருக்குது. சரி, பின்ன அதுக்கு மீன் போடலாம். 2வது யாரை எடுத்து பார்த்துருக்கீங்களா? வந்து கம்பு எல்லாம் வெளியில் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நாங்கள் குத்தி வச்ச கம்பு விடமாக்கும். இப்போ நாங்கள் மாட்டி குத்தி வச்சிருக்கு. யாருன்னு தெரியல, யாரை எடுத்துருக்கு. நம்ம 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு கஷ்டப்பட்டு வச்சு அது ஐயோ எழுப்பத்தில் எடுத்துகிட்டு போகணும். மீன் எடுத்துகிட்டு போச்சுருமே, என்ன எடுத்துகிட்டு போச்சுன்னு தோணுதில்லை. மீன் இல்லை, கம்பூஸ் வெளியில் கிடக்கு. செல்லட்டா சம்பவத்தான் எல்லாம் பார்த்து முடிஞ்சு கேட்டீங்களா? எல்லா சூண்டையும் பார்த்தாச்சு கேட்டீங்களா? இப்போ நமக்கு அந்த ஒன்னம் தான் உண்டு கேட்டீங்களா? இந்த ஒன்றம் தான் பார்த்தியா இல்லையா?
அப்போ இனி இதுபோல் நிறைய சம்பவங்கள் வந்துட்டே இருக்குன்னு கேட்டீங்களா. நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி வர சம்பவங்களாக இருக்கும். பார்த்தியா இல்லை? பிடிச்சிருக்கில்ல? ஒரு லைக் அடிச்சிருப்போங்க. ஓகே, பாய்.